ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஃபோ டெக்ராஜ். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு தம்ப்நெயில பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம எல்லாருமே போன்ல சாங்ஸ் கேட்போம். சில பேர் போன்ல இருக்கிற மியூசிக் பிளேயர்ல கேட்பாங்க. ஆனா எல்லா சாங்கையும் டவுன்லோட் பண்ணி நம்ம கேட்டோம்னா ஸ்டோரேஜ் தான் ஃபுல் ஆகும். அதனால சில பேர் ஜியோ சாவன், ஸ்பாட்டிஃபை போல ஆப்ல வந்து சாங்ஸ் கேட்பாங்க. ஆனா அதுக்கு நம்ம பே பண்ண வேண்டியிருக்கும். அதனால பல பேர் பார்த்தீங்கன்னா யூடியூப்லயே சாங்ஸ் வந்து கேட்பாங்க. அப்படி சாங் கேட்கும்போது நம்மளால போன் ஸ்கிரீனை ஆஃப் பண்ணிட்டு சாங்ஸ் கேட்க முடியாது. போன் ஸ்கிரீன் ஆன்ல இருந்தா மட்டும் தான் நம்ம யூடியூப்ல சாங்ஸ் கேட்க முடியும். அதனால பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆன்ல இருக்கிறதுனால சார்ஜ் சீக்கிரமா போகும். நைட் டைம்ல நம்ம சாங்ஸ் கேட்கும்போது வெளிச்சம் அடிச்சிட்டே இருக்கும். சோ அது நிறைய பேருக்கு இரிட்டேட் ஆகும். சோ அதனால இன்னைக்கு நம்ம யூடியூப்ல எப்படி போன் ஸ்கிரீனை லாக் பண்ணாலும் நம்ம சாங்ஸ் கேட்க முடியும் அப்படிங்கறத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்க அடிக்கடி பார்க்க முடியும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ யூடியூப் ஆப் ஓபன் பண்ணிக்கலாம். சோ அதுல வந்து நான் தமிழ் சாங்ஸ் டைப் பண்றேன். சோ ஏதாச்சும் ஒரு சாங்ஸ் வந்து நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். சோ இந்த சாங்கை ப்ளே பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணதும் சாங்கும் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதுக்கு ஒரு சொல்யூஷனா என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிக் இருக்கு. உங்களோட மொபைலில் கூகுள் குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் இந்த மாதிரி கீழே யூடியூப் காமிச்சுன்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா சர்ச் பாரில் பார்த்தீங்கன்னா www.youtube.com அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. இப்போ மேல ரைட் கார்னர்ல பாத்தீங்கன்னா 3 டாட்ஸ் இருக்கும், 3 டாட்ஸ். அந்த 3 டாட்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணது கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா டெஸ்க்டாப் சைட்னு இருக்கும். சோ இந்த டெஸ்க்டாப் சைட் வந்து ஆன்ல இருக்கான்னு பாத்துக்கோங்க. ஆஃப்ல இருந்துச்சுன்னா ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் டெஸ்க்டாப் சைட் ஆன்ல இல்லாம ஆஃப்ல இருக்குன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு யூடியூப் ஆப்ல ஓபன் பண்ற மாதிரியே உங்களுக்கு வரும். சோ இது மாதிரி பண்ணாங்க உங்களுக்கு வராது. அதனால உங்களுக்கு டெஸ்க்டாப் சைட்ல நீங்க ஓபன் பண்ணணும். சோ கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் சைட்டை வந்து அந்த பாக்ஸ் இருக்குல்ல அதை டிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஒரு சாங் நான் ப்ளே பண்ற பாருங்க. இந்த பவழமல்லி சாங் வந்து நான் இப்ப ப்ளே பண்றேன். It's just like a very cool way to இப்போ அப்படியே என்ன பண்றேன்னா கீழே இருக்கிற ஹோம் பட்டன் இருக்குல்ல சென்டர்ல ரவுண்டா, இதை வந்து கிளிக் பண்ணி ஹோம் ஸ்கிரீனுக்கு போயிடுங்க. இப்போ இந்த சாங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே பாஸ் ஆகிடும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மேலே இந்த ஐலாண்ட் டைனமிக் ஐலாண்ட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லை நோட்டிஃபிகேஷன் பண்ணல இப்படி கீழே ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அந்த சாங் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் ப்ளே பண்ணிங்களா ப்ளே ஆகும். காப்பிரைட் ப்ராப்ளம் வருங்கிறதுனால நான் வந்து மியூட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஹோம் ஸ்க்ரீனில் தான் இருக்கோம். இப்பயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாங் பேக்ரவுண்டில் ப்ளே ஆகிட்டு தான் இருக்குது. உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் பண்ணல கீழே ஸ்வைப் பண்ணிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் ட்ராக்கை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் சாங் உங்களுக்கு ப்ளே ஆகும். இதுக்காக நீங்கள் திரும்பவும் கூகுள் குரோம் ப்ரௌசருக்குள்ளே போக தேவையில்லை. நெக்ஸ்ட் சாங் சேஞ்ச் பண்றது மட்டும் இல்லாம இங்கே நீங்க சாங்க ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்டும் பண்ணிக்கலாம். இதை நீங்க ஸ்வைப் பண்றது மூலமா அண்ட் வால்யூம் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுலயே இப்போ எப்படி ஃபோன் ஸ்கிரீனை ஆஃப் பண்ணி லாக் பண்ணிட்டு சாங் கேட்கறதுனா ஸோ திரும்ப நீங்க இந்த மாதிரி ஹோம் பட்டன் வந்து பிரஸ் பண்ணிடுங்க. ஸோ சாங் பாஸ் ஆயிடும். திரும்ப நீங்க நோட்டிஃபிகேஷன் பண்ணல அப்படி கீழே எழுத்தீங்க அப்படின்னா அந்த சாங் வந்து இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்க திரும்ப சாங் ப்ளே பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபோனில் லாக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபோன் ஸ்க்ரீன் வந்து ஆஃப் ஆகிடும். ஆனாலும் உங்களுக்கு சாங் வந்து பேக்ரவுண்டில் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இந்த ட்ரிக் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆகுது. ஃபோன் லாக்கில் இருக்கும்போதும் பேக்ரவுண்டில் சாங் ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் சாங்கை வந்து இந்த லாக் ஸ்க்ரீனில் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரிக்கு உங்களுக்கும் ஒரு கட்சினா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.